வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பொருளுள்ள ஒரு வருகிறேன். அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். கல்யாண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம், ராசி பொருத்தம், ரட்சி பொருத்தம், கண பொருத்தம், இப்படி நிறைய பொருத்தங்கள் இருக்கின்றன. இப்படி பொருத்தங்கள் 10 பொருத்தங்கள் இருக்கின்றன. இந்த 10 பொருத்தங்களும் ஒரு ஜாதகத்தில் சிறந்த முறையில் அமைந்தால் அந்த கணவன் மனைவி என்பவர்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பார்கள் என நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இது மட்டும் போதாது. நாம் சில ஜாதகத்தில் கிரக அமைப்புகளையும் பார்க்க வேண்டும். செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், நாகதோஷம், மாங்கலிக தோஷம், கலஸ்திர தோஷம், இந்த தோஷங்களெல்லாம் இல்லாமல் ஒரு ஜாதகம் இருக்க வேண்டும். கலஸ்திரக்காரகன், அதேபோல் செவ்வாய், அதேபோல் சுக்கிரன், இவர்களும் ஜாதகங்களை நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இப்படி அனைத்தையும் பார்த்து அந்த திசையும் அந்த ஜாதகர்களுக்கு நல்ல திசைகளாக நடக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 20 ஆண்டுகளாவது அந்த லக்ன சுவர்களாக இருக்கக்கூடிய ஒரு திசையை நடத்தக்கூடிய திசைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த திருமணம் என்பது மிக மிக சிறப்பாக, சந்தோஷமாக, ஒற்றுமையாக, மகிழ்ச்சியாக கணவன் மனைவி என்ற தம்பதிகள் வாழ்வார்கள். அதனால் இதையெல்லாம் நாம் கவனித்து என்பதுதான் பலன் சொல்ல வேண்டும். 10 பொருத்தங்கள் இருந்து விட்டால் போதும் என நாம் நினைத்து விடக்கூடாது. 10 பொருத்தங்கள் என்பது அடிஷ்னல் தான். மற்ற பொருத்தங்கள் தான் மிக மிக முக்கியம். தசாக்கள், கோச்சாரங்கள், புக்திகள், அந்தரங்கள், இவைகளெல்லாம் நாம் தெளிவான முறையில் பார்த்து தான் திருமணங்களை செய்ய வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.